தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் விழுப்புரத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். திமுக அரசை கண்டிக்கிறோம். பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம். எட்டு திக்கும் போதைப் பொருட்கள் பழக்கம் கட்டுப்படுத்த முடியாத நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். விடியா திமுக அரசே பதில் சொல். எட்டு திக்கும் கஞ்சா வாசம். சட்டம் ஒழுங்க படுமோசம். போதை கும்பல் கூலி படைகள் தெருக்கள் தோறும் வெறியாட்டம். வீசும் காற்றில் எங்கெங்கும் பெண்கள் குழந்தைகள் பிணவாசம். அம்மா தாய்மாரே பெரியோரே தீய சக்தி திமுகவோடு இனியும் வாண்டாம் சகவாசம். 5 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அராஜகங்கள், அட்டூழியங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை, சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை கற்பழிப்பு, வழிப்பறி, கொலை, கொள்ளை, குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிக்கின்ற இந்த ஆட்சியை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற என்பது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ ஒரு சம்பவத்தை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் மட்டும் கிடையாது. இந்த ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சி, 5 ஆண்டு காலம் மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத, கவலைப்படாத ஒரு அரசு, தன் குடும்பம் மட்டும் பிழைத்தால் போதும், வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்வதை விட கோபாலபுரத்து குடும்பத்துடைய ஆட்சி, தூக்கி எறியப்படுகிற கூட்டம் இது. இந்த ஆட்சியை தூக்கி எறிகின்ற இறுதி கூட்டம் இது. ஏனென்றால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி நாம் எல்லாம் வாக்களிக்க செல்ல வேண்டும். அந்த வாக்களிக்க செல்கின்ற போது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் கட்சி பொறுப்பாளர் மட்டுமல்ல, சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு நேரம், செயல்பட வேண்டிய ஒரு நேரம். 5 ஆண்டு காலம் இந்த அரசு, இந்த திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லி திருடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு மக்களுக்கு என்ன செய்தது? சொன்னதை நிறைவேற்றியதா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா? கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அராஜகங்கள், அட்டூழியங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை, சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை கற்பழிப்பு, வழிப்பறி, கொலை, கொள்ளை, குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிக்கின்ற இந்த ஆட்சியை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற என்பது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ ஒரு சம்பவத்தை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் மட்டும் கிடையாது. இந்த ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சி, 5 ஆண்டு காலம் மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத, கவலைப்படாத ஒரு அரசு,
தான் தன் குடும்பம் மட்டும் பிழைத்தால் போதும் வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்வதை விட கோபாலபுரத்து குடும்பத்துடைய ஆட்சி, தூக்கி எறியப்படுகிற கூட்டம் இது. இந்த ஆட்சியை தூக்கி எறிகின்ற இறுதி கூட்டம் இது. ஏனென்றால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி நாம் எல்லாம் வாக்களிக்க செல்ல வேண்டும். அந்த வாக்களிக்க செல்கின்ற போது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் கட்சி பொறுப்பாளர் மட்டுமல்ல, சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு நேரம், செயல்பட வேண்டிய ஒரு நேரம். 5 ஆண்டு காலம் இந்த அரசு, இந்த திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லி திருடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு மக்களுக்கு என்ன செய்தது? சொன்னதை நிறைவேற்றியதா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா? கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அராஜகங்கள், அட்டுழியங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை, சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை கற்பழிப்பு, வழிப்பறி, கொலை, கொள்ளை, குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிக்கிற இந்த ஆட்சியை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்தினார்களா? மக்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? அவருடைய கவலை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? மாணவருடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? குடும்ப தலைவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. ஒரு இறுதி வாய்ப்பு. இந்த அராஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, சிறைக்கு அனுப்ப வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை செய்திருக்கிற தவறு, இந்த தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கிற துரோகம், இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற அட்டுழியங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களை கொள்ளையடித்திருக்கிற இந்த திமுக அரசு, அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் உட்பட, அந்த அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேரையும் புழல் சிறைக்கு அனுப்புகிற நாள் ஏப்ரல் 23. இதை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். இந்த 5 ஆண்டு காலம் அரசு என்ன செய்திருக்கிறது? விலைவாசியை குறைத்திருக்கிறதா? ஏறி இருக்கிற இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? அதை பற்றி சிந்தித்திருக்கிறதா இந்த அரசு? கவலைப்பட்டிருக்கிறதா இந்த அரசு? ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இந்த அரசு என்பதை தயவு செய்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2021 எடப்பாடியாருடைய அரசு இருந்தபோது இருந்த விலைவாசி இன்றைக்கு 2026 திரு மு.க. ஸ்டாலினுடைய அரசுடைய விலைவாசியை ஒப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கு என்ன நிலைமை? அன்றைக்கு எடப்பாடி 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலத்திலும் இயற்கை சீற்றம், வெள்ளம், புயல், கஜா புயல், பெருவெள்ளம், 2 ஆண்டு காலம் கொரோனா இருந்தாலும், இப்படிப்பட்ட இயற்கை இடர்பாடுகள் இருந்தாலும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருந்து மக்களை காப்பாற்றிய அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாவுடைய அரசு.